வாழ்க வளமுடன். துவங்கலாங்கம்மா. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆசியுடனும் துணையுடனும் அவருடைய சிந்தனையான செயல் விளைவு தத்துவம் என்னும் தலைப்பில் நான் சிறு உரையாற்ற வந்திருக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செயல் விளைவு என்றால் என்ன? நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் செயல்தான். இந்த பிரபஞ்சமே செயல்களால் சூழப்பட்டிருக்கிறதுன்னு மகரிஷி சொல்றாரு. இப்ப நாம உட்கார்றது, எந்திரிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறதுன்னு எல்லாமே ஒரு செயல்தான். மூச்சை விட்டு கொண்டே இருக்கிறோம், மூச்சை இழுத்து மூச்சை விடுகிறோம், அது கூட ஒரு செயல்தான். அதனுடைய விளைவு என்ன? நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செயலுக்கேற்ற விளைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப பசி எடுக்கும் போது நாம சாப்பிடுறோம், அதனால என்ன ஆகுது? பசி அடங்குது, உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. சோ சாப்பிடுறதுங்கிறது ஒரு செயல், ஆற்றல் கிடைக்கின்றது என்பது ஒரு விளைவு. இதே நாம அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும்? அஜீரணமாகி வயிற்று வலி, வயிற்றுப்போக்குன்னு பல கஷ்டங்கள் நமக்கு வரும். இதைத்தான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? அளவோடு உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும், அதிகமாக உண்டால் உணவு உடலை ஜீரணிக்கும். உணவு உடலை ஜீரணிக்கும்னா என்ன சொல்றாங்க? அதனால் பல நோய்கள் வரும், ஒவ்வாமை, இந்த மாதிரி பல நோய்கள் வரும்னு சொல்றாரு. இப்ப நாம தூக்கத்தை எடுத்துக்கலாம். இப்ப அளவோட 6 to 7 மணி நேரம் நாம தூங்கி எழுந்திருச்சா நம்மளோட உடம்பு சோர்வு போய் புத்துணர்ச்சியா இருக்கும். இதே நாம ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கணும்னு வச்சா என்ன ஆகும்? உடம்புல மந்தம் அதிகமாகி உற்சாகத்திற்கு பதில் சோம்பேறித்தனம் தான் வரும். இப்ப நாளைக்கு நமக்கு பரீட்சை இருக்கு. முதல் நாள் நைட் நம்ம நல்லா டிவி பார்த்துட்டு, இல்லைன்னா மேட்ச் பார்த்துட்டு, படம் பார்த்துட்டு, இல்ல வேற ஏதோ செல்போன்ல சேட் பண்ணிட்டு நம்ம தூங்க போறோம். என்ன நினைச்சிட்டு தூங்க போவோம்? காலையில எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா நம்மளால எந்திரிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஆகும்? அந்த ஒரு விதமான பதட்டம் வந்துரும். இன்னும் படிக்கலையே, இன்னும் இவ்வளவு நமக்கு பாக்கி இருக்கே அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்? சம்பந்தம் இல்லாம மத்தவங்க மேல எல்லாம் நமக்கு எரிச்சலும் கோபமும் வரும். இதனால என்ன பல பிரச்சனைகள் வரும். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எந்த ஒரு செயலையும் அளவோடும் முறையோடும் செய்தால் இன்பம் கிடைக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது பழமொழி. இப்ப அதே மாதிரி அளவு முறை மீறினால் என்ன ஆகும்? செயலுக்கேற்ற விளைவு துன்பமாக வரும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல்களை செய்யணும் அப்படின்னு. இப்ப அது என்ன விளைவறிந்த விழிப்பு நிலைன்னா என்னது? இப்ப வாழ்க்கையில நமக்கு ஏற்கனவே நாம சில செயல்களை செய்து அதற்கு விளைவுகள் நமக்கு வந்திருக்கும். அந்த விளைவுகள் எல்லாம் நாம நன்மையா தீமையான்னு ஏற்கனவே நாம அனுபவப்பட்டிருப்போம். அந்த அனுபவங்களை கொண்டு அடுத்த ஒரு செயலை செய்யும் போது நாம அதை முன்கூட்டியே தீர்மானிச்சுக்கலாம், இந்த செயலை செய்யலாமா வேணாமான்னு. இல்லைன்னா மத்தவங்களோட அனுபவத்தை வச்சு நாம தீர்மானம் பண்ணிக்கலாம், இதை செஞ்சா இப்படி ஆகும், அவங்களுக்கு இப்படி ஆச்சு. அந்த மாதிரி நாம என்ன வாழ்க்கையில எல்லாமே நாம பட்டு தெரிஞ்சுக்க முடியாது. மற்றவர்கள் சொல்வதை கேட்டும் கூட நாம அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய செயல்களை நாம ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். இப்ப வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சேன், எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு. அப்ப அவங்களுடைய ஆலோசனையை நம்ம கேட்டுக்கலாம். அப்ப அதனுடைய விளைவுகள் நன்மையா வந்துச்சா தீமையா வந்துச்சா அப்படின்னு நாம ஆலோசிச்சு அதன் பிறகு அந்த செயல்களை செய்தால் அதற்கேற்ற விளைவுகளை நமக்கு கிடைக்கும். இப்ப ஒரு பந்தை நாம சுவத்துல எறிகிறோம், அது நம்ம கிட்டதான் திரும்ப வரும். அது மாதிரிதான் நாம நல்ல செயல்கள் செய்தால் அதன் விளைவு நன்மையாக நமக்கு திரும்பி வரும். இதே மற்றவங்களுக்கு துன்பம் தர்ற செயல்கள் செய்தால் அதன் விளைவு என்னவாக வரும்? நமக்கு தீயதாக தான் வரும். இதைதான் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் என்ன சொல்றாங்க? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம நல்ல செயல்களை செய்ய செய்ய என்ன ஆகும்னா நம்மளுடைய பழக்கங்கள் எல்லாம் நல்ல பழக்கங்களாக மாறும். இப்ப நல்ல பழக்கங்கள் உடையவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? நல்லவர்களாகவும் சிறந்த அறிவாட்சி தரம் உடையவர்களாகவும் இருப்பார்கள்.
அவங்களுடைய வாழ்வின் நோக்கம் கூட அதே மாதிரி உயர்ந்த இலக்கை நோக்கியே இருக்கும். இப்ப மகரிஷி ஐயா அவர்களின் எண்ணம், சொல், செயல் எல்லாமே எதை நோக்கி இருந்தது? உலக சமாதானம் என்னும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி இருந்தது. அப்துல் கலாம் அவர்களின் எண்ணம், சொல், செயல் எல்லாம் எப்படி இருந்தது? இந்தியா ஒரு வல்லரசு நாடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்தோட இந்த இவர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்காங்க. இப்ப நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை நோக்கம் என்னது? இப்ப நாம ஃபர்ஸ்ட் பேசிக்கா நாம எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருந்தா போதுங்க, அந்த மாதிரி நாம ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த உயர்ந்த லட்சியத்தை, முதல் நாம மகிழ்ச்சியா இருந்ததுக்கு அப்புறம் தான் நாம மத்ததை பத்தி நினைக்க முடியும். இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு உடம்பும் மனசும் நல்லா இருக்கணும். இப்ப உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாம உடற்பயிற்சி செய்யணும். இப்ப உடற்பயிற்சி என்னும் செயல் செய்தால் அதனுடைய விளைவு நமக்கு நல்ல உடல் நலம். இப்ப மனசு நல்லா இருக்கணும்னா தியானம் செஞ்சா நம்முடைய மனசு நல்லா இருக்கும். இப்ப மகரிஷி அவர்கள் என்ன உயிர் வளத்தை மேம்படுத்துவதற்கு காயகல்ப பயிற்சின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப அதை செஞ்சா நம்மளுடைய உயிர் வளம் நல்லா இருக்கும். மேலும் சிறந்த ஒரு பயிற்சியான அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை செய்வதனால என்ன விளைவு வரும்? நம்முடைய குடும்ப நலம் நல்லா இருக்கும், உறவுகள், நட்பு நலம் எல்லாமே சீராக இருக்கும். சோ எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அதற்கான விளைவுகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பது வள்ளுவர் வாக்கு. அதாவது இப்ப ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னால நாம எவ்வளவு வேணா யோசிக்கலாம், யார்கிட்ட வேணா, எத்தனை பேர்கிட்ட வேணா நம்ம ஆலோசனை செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் அத தொடங்கிட்டா அது எந்த அளவில் இருந்தாலும் அதனுடைய விளைவு நமக்கு கிடைச்சே தீரும். இப்ப இதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, செயல் விளைவு தத்துவத்தை தத்துவ மொழியில கூர்தலறம் என்று சொல்றாங்க. அதாவது தவறு இன்றி தக்கபடி இறைநிலையால் வழங்கப்படும் நீதி. இறைநிலையால் வழங்கப்படும் நீதி என்பது எப்பொழுதுமே பிறளாது. அது கரெக்டா எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கும். இறைநிலை எந்த மனிதரையும் பாகுபாடு கொடுப்பதில்லை. அந்த மாதிரி சொல்றாரு. அதுதான் மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கொத்தபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார் என்று அவருடைய கவியில கூறியிருக்கிறாரு. இப்ப நம்மளோட விருப்பம் போல நாம ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு கணக்கு பார்த்து நான் இந்த செயலை செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு கூலி வேண்டும் அப்படின்னு நினைச்சா இறைநிலை அது அந்த மாதிரி தராது. நம்முடைய செயலுக்கேற்ற விளைவுகளை மட்டுமே இறைநிலை நமக்கு தரும். இப்ப இன்னொரு கவியில என்ன சொல்லியிருக்காங்க, சிந்தித்து நலம் காத்து செயலாற்றும் பண்புடையோர் சிலருக்கும் தங்கள் செயல் விளைவாய் சிலர் இன்பம் சிலர் துன்பம் தவிர்க்க முடியாதபடி பெறுதல் காண்போம். இந்த ஒரு நிலை வந்தால் இதை செய்தால் செய்யாக்கால் எங்கு நலம் மிகும் என்று எண்ணி சோதித்த பின்னர் ஏற்பதா இச்செயலை விடுவதா எனும் முடிவை எடுக்க வேண்டும். இப்ப நாம நல்லா சிந்திச்சு எல்லாமே செய்யறோம். நாம ஒரு செயலை வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். தொடரலாங்கம்மா, தொடரலாம். இப்ப சில செயல்களை சிலர் செய்தால் சிலருக்கு இன்பமாக வருது, சிலருக்கு துன்பமாக வருது. இது ஒரு தவிர்க்க முடியாதபடி வருது. இந்த ஒரு நிலை வரும்போது நாம இதுக்கு மேல இத செஞ்சா இதனுடைய விளைவு என்னது? நல்லதா? நல்லதுன்னா அது இந்த செயலை நாம தொடர்ந்து செய்யலாம். இல்ல இந்த செயலை நாம இனிமே தொடர்ந்து செய்தால் அந்த செயலின் விளைவு நமக்கு துன்பமாக வரும் அப்படின்னு நினைச்சா அந்த செயலை அத்தோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. அதாவது செயல் செய்வது மனிதன், விளைவாக வருவது இறைநிலை. ஆகவேதான் கீதை கூட பகவத்கீதையில சொல்றாங்க, கடமையை செய், விளைவை கவனிக்காதே. விளைவு உன்னுடையது அல்ல, விளைவு இறைநீதி, இயற்கை நீதி தருவது.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இயற்கை சீற்றங்கள் நிறைய வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? மனிதர்களுடைய சுயநல செயல்களின் விளைவுதான் இந்த இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் காரணம். இப்ப சென்னையில நல்ல பெரு வெள்ளம் ஏற்பட்டது. அப்புறம் பூமியினுடைய வெப்பநிலை உயர்ந்துகிட்டே வருதுன்னு சொல்றாங்க. பனி பிரதேசங்களால பனிக்கட்டி எல்லாம் உருகி கடல் மட்டம் உயர்ந்து வருது, கடலோர நகரங்கள் எல்லாம் மூழ்கும் அபாயத்தில் இருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாம் நாம வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இப்ப மனிதர்களின் சுயநல செயல் தானே இதுக்கெல்லாம் காரணம். நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டணும். அப்ப அந்த மழை பெய்யும் போது அந்த தண்ணி எல்லாம் எங்க போகும்? நம்ம வீட்டுக்குள்ள தானே வரும். ஆனால் நாம என்ன செய்யறோம்? மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சு. அந்த மாதிரி இயற்கையின் மேல் தான் நாம குற்றம் சொல்றோம். இப்ப இந்த இயற்கை சீற்றத்தினால் வரும் துன்பங்களை எல்லாம் மனிதர்கள் மட்டுமா அனுபவிக்கிறோம்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் தானே அனுபவிக்கிறாங்க. பயிர்கள் எல்லாம் மூழ்குது. உயிரினங்கள், காடு மாடு கால்நடைகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே நாம கண்கூடாக பார்த்தோம். ஏன் இப்ப நாம இப்ப கரண்ட்ல இருக்கிறது கொரோனா. அதுக்கு என்ன, யாரோ சில மனிதர்கள் செய்த தவறினால் இன்னைக்கு உலகமே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அவர்களுடைய சுயநல செயல்களினால் மனிதர்கள் துன்பத்தில இருக்காங்க. இத நாம நம்ம நல்ல செயல்களாக நாம எப்படி மாத்திக்கணும்னா, அதுக்கு சாமிஜி ஒரு இது சொல்றாரு. எண்ணம் சொல் செயல் இவை மூன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தராதிருக்கும் வகையில் அளவு முறையோடு நாம ஆற்றினால் நமக்கு நற்செயல்கள் வரும், அதனுடைய விளைவுகள் நல்லதாக வரும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்துட்டாரு. அதன்படி நாம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம சீராக நடத்திக்கலாம். வாழ்க வளமுடன். முடிச்சுக்கிறேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை உரை. துணை பேராசிரியர் ஹேமாவதி அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஹேமாவதி அம்மா, செயல் விளைவு தத்துவம் அருமையா சொன்னீங்க. இயல்பான நடையில அருமையா தொடங்குனீங்க. பிரபஞ்ச இயக்கமே ஒரு அற்புதமான செயல் விளைவுதான் அப்படின்னு சொல்லி, நல்ல செயலுக்கு நல்ல விளைவு, விளைவறிந்த விழிப்பு நிலை, தீதும் நன்றும் பிறர் தருவாரா அப்படின்னு சொல்லி அருட்தந்தை அப்துல் கலாம் ஐயா போன்றவர்கள் நல்ல செயல்களை செஞ்சாங்க. இன்னைக்கு நாம நல்ல விளைவுகளை, மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக நாம நல்ல விளைவுகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பான முறையில எடுத்து சொன்னீங்க. கூர்தலரும் இறை நீதி அப்படிங்கிறத சிறப்பா விளக்குனீங்க. செய்த செயலுக்கு விளைவாக செயலை மனிதன் செய்கிறான், விளைவாக வருவது இறைவன்கிற நிலையில இயற்கை சீற்றங்களையும் இயற்கை பாதிப்படைஞ்சதுக்கு மனிதனுடைய செயல்கள் தான் காரணம்ங்கிறதையும், அட் பிரசன்ட்ல இந்த கொரோனா என்கின்ற இந்த காலகட்டங்கள் மனிதனுடைய தீய செயல்களும் எண்ணங்கள் தாங்கிறத ரொம்ப சிறப்பான முறையில எடுத்துரைத்தீங்க. துணை பேராசிரியர் ஹேமாவதி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக துணை பேராசிரியர் ஷியாம் சுந்தர் ஐயா அவர்கள் வேதாத்ரியமும் NEP 2020 என்ற தலைப்பிலே நம்மோடு உரையாற்ற இணைந்துள்ளார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிக்கோங்க.
அன்மிக்க தெரியும் அந்த காய்கறி. புசுவா கரசியான புசுவா. வாழ்க வளமுடன் ஐயா. தூங்கலாங்க ஐயா. தூங்கலாமா? ரைட். தூங்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் இன்றைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு வேதாத்திரியமும் NEP 2020 அப்படிங்கிறது. வேதாத்திரியம் அப்படின்னா என்ன, இது என்ன நோக்கத்துக்கு கொண்டது, என்ன நோக்கம் கொண்டது, இது என்ன செய்ய நினைக்கிறது, அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, இது மாதிரி சில சிந்தனைகளை நமக்குள்ளே நம்ம யோசிச்சோம்னா, இது என்ன நம்ம உடல் நலத்துக்காக மகரிஷி அவர்கள் கொடுத்த யோக கலை, அதுக்கு பிறகு தியானம், இது மட்டுமா இல்ல இது ஒரு ஜீவன் முக்தி அடைகிறதுக்காக வழிகாட்டும் ஒரு நிறுவனமா, அப்படின்னா இது சமயமா, மதமா, இல்ல வழிபாட்டு முறையா, இது என்ன, இல்ல இறைநிலையை நம்ம ஞான மார்க்கத்தில் அடையலாம் அப்படின்னு சொன்னா இல்ல அது மட்டும் தானா, வேறு என்ன, இது மாதிரி பல கேள்விகளை நமக்கு நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி எல்லாற்றுக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களே ஒரு அருமையான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சம நீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, ஜீவகாந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். அதாவது மனித குலம் நன்மைக்காக, அதாவது இந்த மனித குலத்துக்கு ஏன் சிக்கல் வருது, ஏன் துன்பம் வருது அப்படிங்கிறத சிந்திச்சு இந்த மனித குலத்துக்கு நன்மைக்காக இந்த 14 திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். இந்த இதுதான் வேதாத்திரியம் அப்படிங்கிறது. இந்த இதுல எல்லாமே ஆராய்ச்சி பண்றாங்க. 14 பரிமாணங்கள், 14 திட்டம்ங்கிறது 14 பரிமாணங்கள். இதுல போரில்லா நல்லுலகம்ன்றது உலக அமைதி. 2வது இதுல பொருளாதாரம் பாக்குறாங்க, நீதி நெறிமுறை எப்படி இருக்கணும், இந்த உலகத்துல எப்படி ஒரு உலக ஆட்சி எப்படி அமையணும், அதே மாதிரி பண்பாடு இருக்கணும், எப்படி வாழ்க்கை நடத்தணும், பெண்ணியம் பேசுகிறது, இது தெய்வ நீதி எப்படி இருக்கணும், வழி வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தப்பட்டு செய்வது எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்காக தேர் திருவிழா தவிர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது தேர் திருவிழா தவிர்த்தல்னா அது மட்டும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை, சமூகத்துல இருக்கக்கூடிய பல சடங்குகள் நமக்கு இன்றைக்கு காலகட்டத்துல தேவை இருக்காது. அதனால அதையெல்லாம் நம்ம மறுத்து சமூக சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய இந்த இது பந்தயங்கள்லாம் வருது இல்லையா, அதுல மேட்ச் பிக்சிங் நடக்குது, நிறைய சூதாட்டம் மாதிரி அதுல நிறைய ஈடுபடுறாங்க. இதனால இது நமக்கு தேவையில்லை. அதனால விளையாட்டுகள் எல்லாம் சிறுவர்களுக்கு மட்டும், அது உடல் வலிமை பண்றதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற லெவல்ல அவர் சொல்றாரு. இதோட செயல் விளைவு உணர் கல்வி அப்படிங்கிறாரு. இந்த கல்வி என்பதே செயல் விளைவு உணர்வதற்குத்தான் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆணித்தரமான ஒரு உரை. சீர்காந்த நிலை விளக்கம்ங்கிறது நம்ம இறைநிலையை விளக்கி கொள்வது. அதே போல இந்த வெயில், காற்று, இது எல்லாம் எப்படி எல்லா மனிதர்களுக்கும் பொதுவா இருக்கோ அது போலவே இந்த உணவும் நீரும் கூட எல்லாருக்குமே பொதுவா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இன்னொன்னு, பல கடவுள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் வழிபட்டு அதன் காரணமாக ஒவ்வொருத்தருக்கிட்ட மத சண்டைகள்லாம் வருது இல்லையா, அதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் அப்படின்னு முடிக்கிறார். ஆக மனிதனுக்கு என்ன அடிப்படையான தேவைகள் இருக்கோ அதை சீரும் சிறப்புமா நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை மனிதர்களோட வாழ்க்கை சிக்கல்கள் இல்லாம துன்பங்கள் இல்லாம இருக்கும். இப்ப இதுல இந்த சீர்காந்த செயல் விளைவு உணர் கல்வி அப்படின்னு ஒரு வரி வந்தது இல்லையா,
இது கல்வி அப்படிங்கிறத பத்தி ரொம்ப காணித்தரமா சொல்றாரு. கல்வின்னா என்ன, இது எப்படி இருக்கணும், இது முழுமையாக நம்ம இருக்கணுமா வேண்டாமா? இப்ப ஒரு கல்வி ஒரு மனிதனை என்னவா உருவாக்குது. இப்ப நம்ம சில குழந்தைகள்கிட்ட கேட்கிறோம், நீ என்னவா ஆக போற, படிச்சுட்டு என்னவா ஆக போற அப்படின்னு சொன்னா, நான் படிச்சுட்டு டாக்டர் ஆக போறேன், நான் படிச்சுட்டு இன்ஜினியர் ஆவேன், நான் படிச்சுட்டு ஒரு வக்கீல் ஆக, ஏதோ ஒரு தொழிலை மையப்படுத்தி தான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா ஒரு தொழிலை பழகுவது மட்டும்தான் கல்வியா? அப்படின்னால் எல்லாருமே தான் தொழிலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏன் இன்பமாக இல்லை? நிறைய சம்பாதிக்கிறாங்களே, அந்த தொழில் மூலமா நிறைய சம்பாதிக்கிறாங்களே, அப்ப அவர்கள் ஏன் இன்பமாக இல்லை, ஏன் அமைதியாக இல்லை? அப்ப எங்கேயோ தவறு நடக்குது இல்லையா? அப்ப நம்முடைய கல்விங்கிறது ஒரு தொழிலை மட்டும் சொன்னா அது முழுமை ஆகிறதே இல்லை. அதான் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது உடல் உள்ளம் ரெண்டையுமே வளமாக்குவதாக இருக்க வேண்டும். எந்த கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ அந்த கல்வி தானே நம்முடைய தேவை. எந்த கல்வி மன வலிமையை வளர்க்குமோ அதுதானே நமக்கு தேவை. இது தன்னம்பிக்கையை வளர்க்கல அப்படின்னு சொன்னா அந்த கல்வினால என்ன பயன்? விருந்த அறிவை தரவில்லைன்னா அது அந்த கல்வினால என்ன பயன்? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த கல்வினால பயனே இல்லையே. அப்ப இந்த சிந்தனைகள்ல இதையெல்லாம் கருத்துல வச்சு மகரிஷி அவர்கள் ஒரு 4 அங்கங்கள் உள்ள ஒரு கல்வியை பத்தி சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு. இந்த 4 அவசியம் வேணும். அது இருந்தாதான் அது ஒரு முழுமையான கல்வியாக இருக்க முடியும். அவரு அந்த கவியில என்ன சொல்றாருன்னா, கல்வி எனில் எழுத்து தொழில் ஒழுக்கம் ஞானம் கற்பதும் பின் வலுவாது நிற்பது ஆம் அப்படிங்கிறார். இது அதோட அவரை நிப்பாட்டலாம். இப்ப 2002 ஆழியார்ல ஒரு உலக அமைதிக்கான ஒரு கருத்தரங்கு நடந்தது. அந்த கருத்தரங்குல ஐநா சபைக்கான தூதர், இந்தியாவில் இருக்கக்கூடிய தூதரிடம் ஒரு பிரகடனம் கொடுத்தாங்க. 8 அங்கங்கள் கொண்ட பிரகடனம். அதுல 5வது பிரகடனம் முழுமையான கல்வி. அதுல என்ன கேட்டிருக்காருன்னா, பொது அறிவு, உற்பத்தி திறன், வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம், நீதி நெறி அமைதிக்கான கல்வியாக இருக்கணும். அடுத்து உயிர் மன மேம்பாட்டுக்கான தியானமும் அதுல இருக்கணும். குணநலப்பேருக்கான அகத்தாய்வும் இருக்கணும். அப்பதான் சமுதாயத்திற்கான தனது கடமை மற்றும் இந்த பூ உலகத்தினுடைய இயற்கை வளம் காக்கும் விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்கும் என்ற இந்த பிரகடனம் அவர் கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப வெறுமனே இது பேச்சு மட்டும் இல்லை, அதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கிறார். என்ன ஃப்ரேம் ஒர்க்குங்கிற, இது உலக சமாதான வித்து அப்படிங்கிற பகுதியில கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த கல்வி எப்படி குழந்தைகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறதுல ஒரு எந்த வயதுல எதை கற்பது, எப்படி கற்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது 5 வயது வரை பண்பாட்டு கல்வி, அது வீட்டுல பெற்றோர்களால கொடுக்கப்பட வேண்டும். 6ல இருந்து 10 வயது வரைக்கும் எழுத்தறிவு, அதாவது மொழிகளை கற்றுக்கொள்வது, அது தொடக்கப்பள்ளி. அதே போல 11ல இருந்து 15 வரைக்கும் தொழில் கல்விய ஒரு மார்ஜினலா இளநிலை அளவுல படிச்சுக்கணும். 16ல இருந்து 20 வயது வரைக்கும் இந்த தொழில் கல்வியை கொஞ்சம் ஆழமா படிக்கணும். ஆனா அவரு கொடுத்த ஃப்ரேம் ஒர்க்ல முக்கியமா ஒரு 5 தொழில்களை சொல்றார். விவசாயம், நெசவு, சமையல், வீடு கட்டுதல், இயந்திரங்களை இயக்குதல். இப்ப இந்த 5 நம்ம ஒரு நோஷனெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விவசாயம் அப்படின்னு சொன்னா விவசாயம் அது சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்கள். நெசவு அப்படின்னு சொன்னா ஜவுளி சம்பந்தப்பட்ட எல்லாமே. ஏன்னா நெசவுனா லூம் ஹேண்ட்லூம் மட்டும் பவர்லூம் மட்டும் எடுத்துக்க கூடாது. அதாவது ஆடை தயாரிப்புக்கான எல்லா வித்தையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சமையல் அப்படின்னு சொன்னா உணவு தயாரிப்புக்கான கலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வீடு கட்டுதல்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல என்னென்ன இருக்கும், பாலம் கட்டுறதுல இருந்து மிகப்பெரிய
ஆலைகள் கட்டுவது எல்லாத்தையும் வந்து அதுல எடுத்துக்கலாம். அப்படிதான் இயந்திரங்களை இயக்குதல். இன்றைய தேவை, இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய தேவைகள் மாறிவிட்டன. இது எந்த காலத்துல ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமான தேவைகள் இயந்திரங்களை உருவாக்கிட்டே வந்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்துல வந்து நம்முடைய தேவைகளுக்கு வந்து என்னென்ன இயந்திரங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோமோ அதையெல்லாம் இயக்குவதற்கு அதுக்கு உண்டான அறிவு வேணும். சோ இது எல்லாம் இதுக்கு பிறகு நமக்கு வியப்பை தரக்கூடியது 21வது வயதில், அதாவது 1 வருடம் இராணுவ பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 14 திட்டங்களை கொடுக்கும் போது முதல் திட்டமே வந்து போரில்லா நல்லுலகம் அப்படின்னு சொன்னவர் இந்த கல்வியை பத்தி சொல்லும் போது 1 வருடம் இராணுவ பயிற்சி கூட தரணும் அப்படிங்கிறாரு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, போருக்கான அல்ல, ஒழுக்க பழக்கத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அமைப்பு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த 11 வயதுல இருந்து 21 வயது வரைக்கும் உள்ள இந்த இதை வந்து எங்க கற்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் மாதிரி, அதாவது பெற்றோர்களிடம் இருந்து பிரிந்து தனியா ஒரு தங்குமிடம் வசதி உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும். பழங்காலத்துல நம்ம குருகுலம்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு போயிடணும். அது பெற்றோர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே அந்த குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. இந்த தொடக்க பள்ளியில இருந்து, அதாவது 5 வயதுல வரைக்கும் பெற்றோரிடம் இருக்கணும். அதுக்கு பிறகு குழந்தைகள் வந்து பெற்றோரிடம் இருந்து பிரிந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த 6வது வயதுல இருந்து 21வது வயது வரைக்கும் யார் கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னா, அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், அதே மாதிரி ஏற்கனவே சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர் ஆயிருப்பாங்க இல்லையா, பணி நிறைவு பெற்ற ஓய்வு பெற்ற அறிஞர்கள், இவங்களை வச்சு இந்த எஜுகேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் அப்படியே என்ன வேணும், அந்த கல்வி எப்படி இருந்தா முழுமை அடையும், அதை செய்யறதுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க், எப்படி பள்ளிக்கூடம் நடக்கிறது அப்படிங்கறத பத்தி கல்வியை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுத்திருக்கிறார். இப்ப நான் என்னுடைய தலைப்புல வந்து 2 பார்ட்டை நான் வச்சிருக்கிறேன். ஒண்ணு வந்து வேதாத்திரியம். இது வந்து வேதாத்திரியத்துல கல்விங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப 2வது பார்ட் வந்து NEP 2020 அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, தேசிய கல்விக் கொள்கை. அதாவது ஏற்கனவே நம்ம வந்து இந்தியா விடுதலை பெற்றதுக்கு பிறகு வந்து 1986 முத தேசிய கல்வியை வந்து ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதுல பல குறைபாடுகள் இருந்தது. அதையெல்லாம் நீக்கி இப்ப புது கல்வி கொள்கை கொடுத்திருக்காங்க. 2030க்குள்ள இதை முழுசா செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் வச்சிருக்காங்க. இது முன்னாள் கேபினெட் செக்ரட்டரி TSR சுப்பிரமணியன் அவர்கள் 2015 ஒரு ஆலோசனை கமிட்டி வச்சு 2017 தன்னுடைய அறிக்கையை கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகு வந்து இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவரும் தற்போது ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களால தேசிய கல்விக் கொள்கை முன்வரைவு அரசுக்கு கொடுத்துருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னால நாடு முழுவதும் பஞ்சாயத்துல இருந்து தொடங்கி ஊராட்சி, நகராட்சி, மாவட்டம், தலைநகர் என்ற எல்லா நிலைகளிலும் கலந்து ஆலோசிச்சு ஜூலை மாசம் 29ஆம் தேதி அரசுக்கு வந்து அங்கீகாரம், அதாவது அங்கீகரித்து அரசுக்கு கொடுத்து விட்டது. அது 2020 ஆகஸ்ட் 7 நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பண்பாட்டு கல்வி. அதாவது மகரிஷி அவர்கள் வந்து 5 வயது வரை பெற்றோர் அளிக்கும் பண்பாட்டு கல்வின்னு சொன்னார் இல்லையா, அது வந்து முழுசா இதுல இம்பைப் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, இந்த பழைய 10+2 சிஸ்டம் வந்து அதை எடுத்துறது, அதுக்கு பதிலா புது ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்ல என்ன அப்படின்னு சொன்னா 5+3+3+4, அதாவது முதல் 5 வருடம், அதுக்கு பிறகு 3 வயதுல இருந்து 6 வயது, இதை 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. 3 வயதுல இருந்து 6 வயதுக்குள்ள பாலவாட்டிகா, ப்ரீ ஸ்கூல் சொல்றது. 6 வயதுல இருந்து 8 வயதுக்குள்ள வந்து 1வது 2வது 2 வகுப்புகள் தான். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் கல்வி, அதாவது இயர்லி சைல்டு கேர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, துவக்க கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி. வாழ்க வளமுடன். முடிச்சிருங்க, இன்னும் ஒரு நிமிடம்ல முடிச்சிருங்க. முடிச்சிருங்க.
இந்த துவக்க கால கல்வி. இது முக்கியமா என்னன்னா நம்முடைய வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொடுத்த பண்பாட்டு கல்வியை தான் இதுலயும் கொண்டு வந்து பூத்திருக்காங்க. இதுல முக்கியமா அனுபவ வழியாக, அதாவது குழந்தைகளுக்கு பாட்டு, ஆடல் பாடல் முறைகளை, கதை கவிதை மூலமாக பண்பாட்டை விளக்கக்கூடிய கல்விதான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு அங்க பெற்றோர்கள் சொல்வதற்கு பதிலா என்சிஆர்டி சொல்லக்கூடிய நம்முடைய நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்ல இருந்து இதுக்குன்னு பிரத்யோகமாக பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வச்சு இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இதுக்கு அடுத்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தொழில் கல்வி. இது வரைக்கும் நமக்கு தொழில் நம்ம மகர்ஷி அவர்கள் சொன்ன அந்த 5 தொழில்கள் மட்டுமல்ல, இன்றைய தேவைக்கான என்னென்ன தொழில்களோ அத்தனை தொழில்களையும் இந்த வகுப்பு 3ல இருந்து 8, 12 வரைக்கும், அதாவது 3+3+4 இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. கடைசியில அதாவது 14 வயதுல இருந்து 18 வயதுக்குள்ள வகுப்பு 9, 10, 11, 12 இந்த வகுப்புகளுக்குள்ள அது முழுமையா தொழில் கல்வியாவே கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை எடுத்திருக்காங்க. ஆக மகர்ஷி அவர்களுடைய ஒரு கனவு இந்த புதிய எஜுகேஷன் பாலிசியில ஒரு நனவாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த அளவுல இதனுடைய தலைப்பை நான் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு வழங்கிய மண்டலத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. துணை பேராசிரியர் ஷியாம் சுந்தர் ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா அருமைங்க ஐயா. வேதாத்திரியமும் அதாவது தலைப்பு வித்தியாசமா இருக்குதேன்னு நாங்க மதன் ஐயா சொல்லும் போதே நாங்க யோசிச்சோம். அருமையான கருத்துக்களுங்க ஐயா. பரந்த நோக்கம். பல கேள்விகளோடு தொடங்கினீங்க. வேதாத்திரியம்னா என்ன அப்படிங்கறத 14 பரிமாணங்கள் அப்படிங்கறதோட அதனுடைய விளக்கங்களும் மிக சிறப்பா இருந்ததுங்கய்யா. போரில்லா நல்லுலகம் தொடங்கி அந்த சிறுவர்க்கே விளையாட்டு, பெரியவர்கள் விளையாண்டா பஞ்சமகா பாதகம் அதுல சூதெல்லாம் வந்துருங்கிறத, இந்த எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும் அப்படிங்கறத பண்பாட்டு கல்வியா சொல்லி, இந்த கஸ்தூரி ரங்கன் உட்பட தேசிய கல்வி கொள்கை வேண்டும் பரந்த நோக்கத்தோட சிறப்பான முறையிலங்கய்யா as a சோசியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன்கிற முறையில அருமையா பேசுனீங்க. அருமையான கருத்துக்கள்ங்கய்யா. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடனுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அசோகன் ஐயா அவர்கள் உடற்பயிற்சியின் நன்மைகள் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற உள்ளார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அசோகன் ஐயா அன்மியூட் கொடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கிளியரா இருக்குங்க. துவங்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு உடற்பயிற்சியின் நன்மைகள் அப்படிங்கிற தலைப்புங்க. இப்போ உடற்பயிற்சி ஃபர்ஸ்ட் நாம ஏன் செய்யணும், உடற்பயிற்சியில எத்தனை முறைகள் இருக்கு, அடுத்து உடற்பயிற்சியின் நன்மைகள், அதை பத்தி நம்ம சிந்திக்க இருக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடற்பயிற்சியே தேவையில்லைங்க. அவங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில எந்திரிப்பாங்க, ஏத்தம் இறைப்பாங்க, விவசாய வேலைகள் எல்லாம் செய்வாங்க, இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதனால அவங்க வேலை செய்யற வேலையே அவங்கள உடற்பயிற்சி இல்லாம அவங்க உடலை கட்டுக்கோப்பாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் வச்சிருந்துச்சு. அதனால அவங்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லைங்க. ஆனா இப்ப இன்றைய நம்ம காலகட்டத்துல நமக்கு உடற்பயிற்சி அவசியங்க. உதாரணமா சொல்லணும்னா இன்றைய வாழ்க்கையில நம்ம ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கூட நம்ம ஒரு மொபைல்ல தான் போறோம், நடந்து போறது இல்ல. ஒரு 1/2 கிலோமீட்டர் வரலும் போகணும்னா கூட ஆட்டோல தான் போறோம். உடம்புக்கு நடந்து போய் ஒரு பயிற்சி கொடுத்து போறதெல்லாம் இல்லை. ஒரு ஆபீஸ்ல உட்காந்து ஒரு சேர்ல உட்காந்து ஒரு பொருள் எடுக்கணும்னா கூட இப்ப ரவுண்டு சுத்துற சேர்ல தான் போய் தள்ளி அப்படியே சேரோட போறாங்க, எடுத்துட்டு வராங்க. அதை எந்திரிச்சு போய் எடுக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு.
அப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து இந்த ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க மாவு. அதை விட்டுட்டு அப்புறம் கிரைண்டர் வந்துச்சுங்க. இப்ப கிரைண்டரையும் அதை அரிசி போட்டு உளுந்து போடுறது கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு அதையும் கொண்டு போய் கடையில கொடுத்துட்றாங்க. கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து இட்லி தோசையா பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு உழைப்பு இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வேர்வை வந்தாவே பிடிக்க மாட்டேங்க. இப்ப ஏசியில எல்லாம் இருந்தா இப்ப கொரோனா வந்து எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்கு. அதை நம்மளே அறிஞ்சிருவோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இரவுல வந்து தூங்கி காலையில கண் விழிக்கும் போது நமது ஜாயிண்டுகள்லாம் வந்து கழிவுலாம் தேங்கி நிற்குங்க. அதை வந்து நம்ம காலையில எந்திரிச்ச உடனே உடற்பயிற்சி செய்யும் போது அந்த கழிவுகள் வெளியேற்றப்படுது. அந்த கழிவுகள் வெளியேறதுனால நமக்கு நோய் நம்மள அண்டாம இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சியில வந்து 2 நிலைகள் இருக்குங்க. ஒன்று சரியான நிலை, மற்றொன்று முறையான அசைவு. அடுத்து வந்து உடற்பயிற்சி செய்யும் போது மனம் எந்த பகுதியில் உடல் அசைவு ஏற்படுகிறதோ அந்த பகுதியிலேயே ஒன்றி இருக்கணுங்க. அடுத்து உடற்பயிற்சியில பல வகைகள் உள்ளன. அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து உடல் பகுதிக்கு முறையான அசைவு கொடுத்து ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய பயிற்சிங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஜிம்ல போய் செய்யறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சுக்கிட்டு தூக்கி பண்ற பயிற்சியில அது ஒரு பயிற்சி இருக்குங்க. அடுத்து வந்து குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் அசைவு கொடுத்துட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட புல்லப்ஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்கு. அடுத்து வந்து நவீன காலத்துல எந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சிங்க. இப்போ மிஷின்ல ஏறி ஓடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பயிற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முறை பயிற்சி வந்து வேகமா மூச்சை இழுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க, அப்புறம் அப்படியே நின்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணுவாங்க. அதாவது இப்போ 100 மீட்டர் தூரம் ஓடுறதுங்க, அப்படியே நின்று பண்றது. இந்த மாதிரி பயிற்சி இருக்கு. ஆனா நம்ம பயிற்சி வந்து சீரான உடல் அசைவுகளோட, மூச்சு பயிற்சியோட, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் இவை அனைத்தும் ஒரே சீராக்கப்படுகிறது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. இந்த பயிற்சியை வந்து நம்ம தன்னுடைய 40 ஆண்டு கால ஆராய்ச்சி பண்ணி நம்ம மகரிஷி அவர்கள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. நமது மனவளக்கலை உடற்பயிற்சியில வந்துங்க கை பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் 1 மற்றும் 2ஆம் நிலை, உடம்பை தேய்த்து விடுதல் பயிற்சி, அக்குப்ரெஷர் பயிற்சி, உடம்பை தளர்த்துதல் என 9 நிலைகள்ல பயிற்சி இருக்குங்க. இதுல முதல் நிலையான கைப்பயிற்சி பாத்தீங்கன்னா, இந்த கைப்பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கீழ்வாதம், நம்ம தூங்கும் போது இந்த மேல் உறுப்பு எல்லாம் மரத்து போயிருங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருங்க. அடுத்தது வந்து நமது கைகள்ல நடுக்கம், கை நடுக்கம், குடைச்சல் அந்த மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அது மாதிரிலாம் வருங்க. இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குடைச்சல்லாம் சரியா போயிடும். நம்மளோட கைகளும் தோள்களும் வந்து நல்லா பலமடையுதுங்க. அடுத்து வந்து தோள்பட்டை வலி, முழங்கால் வலி குணமடையுதுங்க. இடுப்பு பிடிப்பு, இந்த மூட்டுகள்ல உள்ள வலி, அதெல்லாம் வந்து இந்த முதல் நிலை பயிற்சி செய்யும் போது குணமாகுதுங்க. அடுத்து நமது பயிற்சியில 2ஆம் நிலையான கால் பயிற்சிங்க. இந்த பயிற்சி செய்யும் போது நமது கால்கள் நல்ல பலமா இருக்குங்க. கீழ்வாதம், இந்த கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, அப்புறம் குடைச்சல், நரம்பு வலி இவையெல்லாம் சரிப்படுத்தப்படுதுங்க. அடுத்து நமது வயிற்றுல வந்து எல்லா பகுதிகளையும் ரத்த ஓட்டம் ஒரே சீராக பாய்கிறது. ரத்த ஓட்டம் சீரா பாய்ஞ்சாவே எந்த நோய் வராதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நமது முதுகு எலும்பு வருடி விட்டு செய்யறதுனால அதிலிருந்து புறப்படும் நரம்புகள் ஊக்குவிக்கப்பட்டு அடிவயிறு பகுதி இயக்கம் வந்து நன்றாக செயல்படுகின்றன. அடுத்து 3ஆம் நிலையான நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சிங்க. நமது அடிவயிற்று பகுதிகள் நல்லா சுறுசுறுப்படைகிறது. ஆஸ்துமா, அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது, சைனஸ் தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து நீங்குதுங்க. இந்த பயிற்சியை செஞ்சுட்டு நாள் முழுவதும் வேலை செஞ்சீங்கன்னா சோறுங்கிறதே உங்களுக்கு இருக்காதுங்க. அடுத்து நமது உடல்ல உள்ள நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் இவற்றில் உள்ள நோய்கள் நீக்கப்படுகிறது. இப்போது உள்ள இந்த கொரோனா காலகட்டத்துக்கு ஏற்ற பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி தாங்க. நம்மளோட பாரத பிரதமரே சொல்லியிருக்காருங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க இந்த கொரோனா டயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த பயிற்சி இப்ப அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சிங்க. அடுத்து 4ஆம் நிலையான கண் பயிற்சி. இந்த கண் பயிற்சி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்கள்ல வலி, எரிச்சல்,
இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்ணாடி போடுற அவசியம் இருக்காது. சப்போஸ் கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னாலும் குறிப்பிட்ட நாள்ல உங்களுக்கு நல்ல பவர் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தீபாவளி டைம்ங்க. தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நோய் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இதுனா மெட்ராஸைன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா எல்லாரும் கூலிங் கிளாஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்துமே எனக்கு மெட்ராஸை வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஆனா இந்த கண் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மெட்ராஸை அந்த பிரச்சனை வராதுங்க. அடுத்தபடியா பார்க்கணும்னா 5ஆம் நிலையான நம்ம பயிற்சியில வந்து 5ஆம் நிலையான பயிற்சி கபாலபதி. இந்த பயிற்சி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த பயிற்சியும் அனைவரும் கட்டாயம் செய்யணுங்க. இதை செஞ்சீங்கன்னா கொரோனா வைரஸ் நுரையீரல தங்கி இருந்தாலும் வெளியில வந்துடும். அப்புறம் சைனஸ் தொந்தரவுகள் இருந்தா அது காணாம போயிருங்க. மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல் படிந்துள்ள தூசி வேற்று பொருள்கள் எல்லாமே வெளியேறிடுங்க. மூளைக்கு வந்து ரத்தம் நல்லா பாயுங்க. அடுத்து 6ஆம் நிலைங்க. 6ஆம் நிலையாகிய மகராசனம் முதல் மற்றும் 2ஆம் பகுதியினால் சக்கரை வியாதி, கீழ்வாதம், இந்த நரம்பு வலிங்க, ரத்த அழுத்தம், இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி முதலிய பிரச்சனைகள் எல்லாம் இதுல சரியாயிருங்க. அடுத்து ஊழசதை இருந்துச்சுன்னா ஊழசதை வந்து கரைஞ்சிருங்க. உடல் நன்கு உறுதியாக்கப்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்புங்க. முதுகெலும்பும் தண்டுவட பகுதியும் நல்ல வலுப்பெறுகிறதுங்க. இதனால இளமையா இருக்க உதவுகிறது. அடுத்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரிங்க. இந்த மகராசன பயிற்சி செஞ்சீங்கன்னா மலட்டுத்தன்மை 2 பேத்துக்குமே நீங்கிறது. அடுத்து 7ஆம் நிலையான உடம்பை தேய்த்து விடும் அந்த மசாஜ் பண்ற பயிற்சிங்க. இந்த பயிற்சியில வந்து வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியில் ஜீவகாந்தம் நன்றாக சீராக உள்ளுறுப்புகள் பயன்படுகிறது. காது பகுதியில் உள்ள இயக்கங்கள் சீர்படுத்தப்படுகிறது. காது கேட்பதில் உள்ள குறைகள் நீங்குகிறதுங்க. முகம் வந்து நல்ல பொலிவாக இருக்குங்க. அடுத்து நம்ம பயிற்சியில 8ஆம் நிலையான அக்குப்ரெஷர் பயிற்சிங்க. நமது உடம்பில் உள்ள மின்சார ஓட்டம் இதெல்லாம் நல்லா சீரடைகிறதுங்க. உயர் ரத்த அழுத்தம் இருந்தா அது குறைகிறது. நல்ல தூக்கம் வருங்க. தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சு வர தூக்கமின்மை நீங்கும். இன்னைக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு தூக்கம் பிரச்சனை இருக்குங்க. அதனால இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா நல்லா தூக்கம் வருங்க. அடுத்து நம்ம பயிற்சியில 9ஆவது நிலைங்க. 9ஆவது கடைசி நிலை தான். இந்த பயிற்சியில வந்து இதய பாதிப்பு, இந்த ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் வந்தாலும் அடுத்து வராதுங்க. வராம இருந்தும் நல்லா தடுக்குங்க. இது உடலிலும் மனதிலும் ஏற்படும் எரிவு நிலை மாறி அமைதி உண்டாக்கும். அடுத்து உடலுக்கு நல்ல ஓய்வு கொடுக்குங்க. நாள் முழுவதும் சுறுசுறுப்பு கிடைக்கும். இந்த ஓய்வு தரும் பயிற்சியினால் ரத்த அழுத்தம் குறையுதுங்க. இறுதியா ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேங்க. இரும்பு என்றாலும் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் துருப்பிடித்து விடும். அதுபோல நமது உடல் உறுதியானது என்றாலும் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் நோய் வந்துவிடும். நமது பயிற்சியில வந்து பொதுவான நன்மைகளை கடைசியா பார்த்துடலாங்க. உடலுக்கு பிராணவாயு பரவி நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. நோய் வராதபடி தடுப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. ஆரோக்கியமான உடலமைப்பு மற்றும் நீடித்த ஆயுளை கொடுக்கிறதுங்க. அடுத்து நமது பயிற்சியில வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பல்வேறு வாழ்க்கை நிலையில் இருப்பவர்களும் ஏற்ற பயிற்சியாக உள்ளது. நமது பயிற்சியை பல்வேறு கால நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி செய்யலாங்க. உடலை வருத்தாமலும் துன்புறுத்தாமலும் ஏற்ற வகையில் இந்த பயிற்சி இருக்குங்க. மனித உடலில் உள்ள விலங்கின பதிவுகளை நீக்குவதற்கு பெரிதும் உதவுகிறது. குறைந்த நேரத்தில் செய்து பெரிய பலன்களை அடையக்கூடிய பயிற்சியாக இந்த மனவளக்கலை பயிற்சி உள்ளது. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா, சிறப்பான சிந்தனை உரை. துணை பேராசிரியர் அசோகன் ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா, அருமையா சொன்னீங்க. வாழ்க அதாவது வளமுடன். அப்படியே கோர்வையா தெளிவான உரை. நான் நினைச்ச 9 கட்ட உடற்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேம்போக்கா சொல்லுவீங்கன்னு நினைச்சா ஒவ்வொரு பயிற்சிக்கும் செய்முறை விளக்கங்களோடு அதனுடைய நன்மைகள் பயன்கள் எல்லாமே குறைஞ்ச நேரத்துல எடுத்து சொன்னீங்கய்யா.
அந்த காலத்து அந்த காலத்தினுடைய மக்களுடைய நம்ம முன்னோர்களோட உடலுக்கும் இப்ப இருக்கிற யங்கர்ஸோட உடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறதையும் விளக்குனீங்க. அது போகங்கய்யா, அந்த மாவு ஆட்டுறதுக்கு இப்ப யாரும் மிஷினுக்கு கூட கொண்டு போறது இல்லைங்கய்யா, எல்லாம் பேக்கெட் மாவு வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா ஆமாங்கம்மா. அந்த கஷ்டம் கூட இல்லாத போச்சு. கொண்டு போய் ஆமாங்க, டக்குன்னு போனா 25 ரூபாய்க்கு கொடுத்த ஒரு பேக்கெட் மாவு. அருமையா சொன்னீங்க. அதுக்குதான் இத்தனை கஷ்டங்கள்ல இருந்து நீங்கிறதுக்கும் குறைஞ்ச நேரத்துல அதிக பயன்களை தரக்கூடிய இந்த பயிற்சிகளை 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் தொடங்கலாம், செய்யலாம் அப்படிங்கிறத அப்படியே ஒரே கோர்வையா ஒரு தெளிந்த நீரோடை போல சிறப்பான முறையில எடுத்துரைத்தீங்கய்யா. அசோகனையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அன்னபூர்ணி அம்மா அவர்கள் மீள்வது எப்படி என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற உள்ளார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். துவங்கலாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. சித்தர்கள் என் அன்னை தந்தையரை வணங்கியும் வாழ்த்தியும், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், மகான், பிரமம் என அனைத்து நல்ல ஆன்மாக்களை வணங்கியும் வாழ்த்தியும், இந்த சிந்தனை உரையை ஆசான் சுக்குமமாக வந்திருந்து சிறப்பாக நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரை மீள்வது எப்படி? சராசரி மனிதனின் இயல்பு என்ன? துன்பம் வரும்போது துவண்டு போவதும், முதல் தோல்வியிலேயே விரக்தி வேதனையில் வெந்து கருகி விடுகிறோம். எவ்வகை துன்பங்கள் நேர்ந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுவது அவசியம். இன்பம் வரும்போது துள்ளி குதிக்கிறோம். இன்பத்தை மட்டும் மனம் ஏற்கிறது, விரும்புகிறது. ஆனால் துன்பத்தை கண்டு மனம் வேதனை அடைகிறது, அஞ்சுகிறது. நாம் அன்றாட வாழ்வில பலரை சந்திக்கிறோம். யார்கிட்ட பேசினாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, மன நிம்மதி இல்லை, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்துல சண்டை, பிள்ளைகளால பிரச்சனை என்று எத்தனையோ குறைகளை அடுக்கிக் கொண்டு போவார்கள். ஆனால் இந்த துன்பத்தில் இருந்து மீள்வது எப்படி என எவருமே சிந்திப்பதில்லை. துன்பத்திற்கு என்ன காரணம்? ஏன் துன்பம் வருகிறது? இனி துன்பப்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என முயற்சி செய்தால் தானே துன்பம் நீங்கும். நமக்கு ஏன் துன்பம் இன்பம் வருகிறது? ஒரு கவி, சும்மா சுகம் வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுக துக்கம், நீ முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிரு. நீ முன் செய்த வினைக்கு சிவன் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிரு. நாம் செய்த பல பாவவினையின் காரணமாகத்தான் நமக்கு இன்று துன்பம் வந்திருக்கிறது என்ற அறியாமையே நாம் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை போக்குவதற்காக எண்ணி மீண்டும் பாவச்செயல் செய்து மேலும் மேலும் துன்பத்தை பெருக்கிக் கொள்கிறோம். புற வளர்ச்சியே துன்பத்திற்கு காரணம். அறிவின் குறைபாடே அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செய்யும் தீய செயல்கள், ஆணவம், கண்மம், மாயை என்ற பிடியில் சிக்கிக்கொண்டு இருக்கும் வரையில் நம் வாழ்வில் துன்ப இருளில் இருந்து மீள முடியாது. அறியாமையே துன்பத்திற்கு காரணம். உதாரணமாக, ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு வெளிநாடு போக வேண்டிய அவசியம் சூழ்நிலை ஏற்பட்டது. வெளிநாடும் போயிட்டான். அவனுக்கு அந்த என்ன தேசம்னு தெரியல, என்ன மொழி எதுவும் தெரியல. போய் நின்னுட்டான், ஒன்னும் புரியல. அப்புறம் ஏத்த மாதிரி பாக்குறான், ஒரு பெரிய கட்டடம் ஆடம்பரமா இருக்குது, அழகா இருக்குது. எல்லாரும் உள்ள போறாங்க. சரி, எல்லாரும் போறாங்களேன்னு இவனும் உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. சந்தோஷமா சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒருத்தர் வராரு. பணிவா வணக்கம் சொல்றாரு குனிஞ்சு. இவனும் பணிவா குனிஞ்சு வணக்கம் சொல்றான். அப்புறம் ஒரு சீட் கொடுக்குறாரு. இவர் நினைச்சுக்கிறாரு, நன்றின்னு எழுதி கொடுக்குறாங்க போல, இந்த நாட்டு தேசத்தான் பழக்கம் போல அப்படின்னு நினைச்சு வாங்கி ஜோப்புல போட்டாரு. அப்புறம் ஆனா அது ஒரு ஹோட்டல். கொடுத்தது பில்லு. ஆனா அவருக்கு அந்த மொழி தெரியாதனால எதுவுமே தெரியல. அவரும் பணம் கேட்டு பாக்குறாரு. இவரு ரொம்ப நல்லா இருக்குங்க,
உணவெல்லாம் மிகவும் சுவையா இருக்குது அப்படின்னு சொல்லவுமே இவர் பணம் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் முதலாளிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. முதலாளிட்டு கூட்டிட்டு போனது இவருக்கு இன்னும் சந்தோஷம். இந்த தேசத்துல இவ்வளவு உணவெல்லாம் கொடுத்து இவ்வளவு மதிப்புக்கு செய்யறாங்களே, பெரிய ஆள்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர்கிட்டையும் போய் முதலாளிகிட்டையும் போய் நின்றுட்டு, உங்களுடைய உணவு சுவையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மரியாதையா இருக்கீங்க, எங்க தேசத்துல எல்லாம் கூட இப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு ரொம்ப அவர் பாட்டுக்கு நிறுத்தாம பேசிட்டே இருக்காரு. உடனே அந்த முதலாளி என்ன பண்ணாரு, இனி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல புகார் கொடுத்துட்றாரு. நீதிமன்றத்துல கூட்டிட்டு போய் நிக்க வச்சிடுறாங்க. அப்போ இவர் நினைச்சுக்கிறாரு, நீதிபதி பார்த்து, இவர் தான் இந்த நாட்டோட ராஜா போல் இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் இதே கதையை சொல்றாரு. உணவு ரொம்ப சுவையா இருந்துங்க ஐயா, ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன், எல்லாம் மரியாதை கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லாம அவர் என்ன பண்றாரு, சரி இவர்கிட்ட பணம் வாங்க முடியாது, இவருக்கு கூடிய தண்டனையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறது அவருக்கு புரியல, அவர் பேசுறது இவருக்கு புரியல. ஏன்னா ரெண்டு பேர்த்தோட மொழியுமே தெரியாது. அப்புறம் முட்டாள்னு எழுதி மாலைய போட்டு கழுத மேல உட்கார வச்சு இந்த நீதிமன்ற வளாகத்தை ஒரு சுத்தி வரணும், இதுதான் இவருக்குரிய தண்டனை அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கிடுறாரு. என்ன பண்றாங்க, ஒரு மாலை போட்டு கழுத மேல உட்கார வச்சு சுத்தி கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப இவருக்கு இன்னும் மன மகிழ்ச்சி அதிகமாயி போயிடுச்சு. என்னடா இந்த ஊர்ல மக்கள் இவ்வளவு வாரமா நம்மள இது பண்றாங்களே, நம்ம சாதாரணமான ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோட வளம் வந்துட்டு இருக்கும் போது அவரோட தேசத்தால ஒருத்தர் பாக்குறாரு. அவரை கூப்பிடுறாரு. அவருக்கு தெரியுது இவரை எல்லாரும் ஏளனம் செய்யறாங்க, கேலி கிண்டல் செய்யறாங்க, தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் அப்படியே நைசா நழுவிடுறாரு. இவர் நினைச்சுக்கிறாரு, நம்ம தேசத்தால் எவ்வளவு புறம் பிடிச்சோம் பாரு, நம்மள பாராட்டத்தை பார்த்து ஓடி போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு சுத்தி வளம் வந்துட்டு இருக்காரு கழுத மேல. அப்போ இந்த கழுத மேல வளம் வரும் பொழுது அதுதான் என்னன்னா, நம்மளும் அகங்காரம் என்ற கழுதை மேல் அமர்ந்திருக்கிறோம். அந்த கிண்டல் கேலி பேச்சுக்களை எல்லாம் நாம் இன்பம் என கருதி மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நமக்கு எது இன்பம் எது துன்பம் என்று உணராமலேயே இருக்கிறோம். இரண்டையும் பகுத்தறியும் அறிவு நமக்கு இல்லை. அதை அறியும் ஒரே தீர்வு நம் ஆன்மீகம். அகநோக்கு பார்வையால் ஆராய்ந்து பார்க்கும் போது நமக்கு தெளிவு ஏற்படுகிறது. ஆன்மீகத்தை பற்றி பலரும் பல கருத்துக்கள் பகிர்ந்துள்ளார்கள். அதை கேட்டு சிலர் வாழ்வில் மேன்மையடைந்திருக்காங்க. அது எல்லாருக்கும் சாத்தியப்படுவதில்லை. ஆன்மீக தகவல்களை அவ்வப்போது கேட்போம், சிந்திப்போம், பிறகு விட்டு விடுவோம். ஆனால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியோ பாமர மக்கள் அடையும் துன்பத்தை போக்க எளிய முறை பயிற்சிகளை அளித்து அனைத்து தரப்பினரையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வாழ்க்கை கல்வியாகவும் கற்றதை செயல்முறைப்படுத்தவும் செய்துள்ளார். ஆம், அனைவருக்கும் தவக்கலையை பயிற்றுவிக்கப்பட்டு மனவளக்கலை பயிற்சியின் மூலமே மன வலிமையும் பகுத்தறிவும் கண்ணோட்டத்துடன் கூடிய எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வயப்படாமல் எதையும் ஆராய்ந்து தெளிந்தாலே இந்த மீள்தன்மை வந்துவிடும். அகத்தாய்வும் அகத்தவமும் செய்ய செய்ய அறிவு விழிப்பு நிலைக்கு வரும், மன வலிமை உண்டாகும். அறிவுதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலனும் அமைதி பெறும், அருகுணமும் சீராகும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்ற தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றம் பெறும். ஆன்மா தனது பழிச்செயல் பதிவுகளிலிருந்து தூய்மை பெறுகிறது. ஆணவம், கண்மம், மாயை நீங்குகிறது. மன அமைதியும் தெளிவும் கிட்டுகிறது. தவத்தில் நல்ல எண்ணம் மேலோங்குகிறது. தனக்கும் பிறருக்கும், அறிவிற்கோ மனதிற்கோ, உடல் உணர்ச்சிக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தீங்கு தராத எண்ணமே நல்ல எண்ணமாகும். எண்ணம் சொல்லாகி செயலுக்கு வரும். நாம் செய்யும் அனைத்து செயலுமே நல்லவைகளாக மாறும். எண்ணம், சொல், செயல் நன்மை தர எண்ணும்படி செய்யும்படி எண்ணும். எண்ணம் செயலாகும், செயல் பழக்கமாகும், பழக்கம் குணமாகும், குணமே மனிதனின் தன்மையாய் அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆம்,
நல்ல எண்ணத்தை நமக்கு மேலோங்கி நல்ல செயல்கள் செய்யும் போது நமக்கு என்றும் நன்மையே உண்டாகும். வினைப்பதிவுகள் நீங்கும். செயலுக்கேற்ற விளைவு. ஒரு செயல் செய்யும் போது அதன் விளைவு நன்மையாகவோ தீமையாகவோ நமக்கு அடைகிறது. நல்ல செயலுக்கு நல்ல பலன்களும் தீய செயலுக்கு தீய பலன்களும் உண்டாகிறது. செயலுக்கேற்ற விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க தவறிழைத்து பயன் என்ன பரமனைப்பின் வேண்டுவதால். எனவே வினையின் செயலறிந்து நாம் எப்போதும் எவருக்கும் நன்மையே செய்வோம். துன்பத்திலிருந்து மீள்வோம். அகத்தாய்வும் அகத்தவமும் உணர்ந்து செய்து நம் வினை நீங்கி பிறவி துன்பத்திலிருந்து மீள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.